Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ப்ரான் கிரேவி பண்ண போகிறோம். வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்றது என்னுடைய மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து 1/2 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ ப்ரான் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நல்லா உரித்து அதை நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி இடித்து வச்சுருக்கேன் நான். வாங்க இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே கடாய் வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கிங்க. கணக்கெலாம் கிடையாது, ஏன்னா இது பேச்சுலர் கிச்சன். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போகும். இன்னும் லைட்டாக சின்ன வெங்காயம் அது கூட தட்டி வச்சு பூண்டா தட்டி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்காங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெய் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். இறாவோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கனாக்கா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. நீங்கள் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே வேறு சமைச்சு எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது, அது நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கலர் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுப்போம். அதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா நம்ம ஆல்ரெடி இறாவில் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கோம். கொஞ்சமாக சேர்த்து தப்போம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துப்போம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. அவ்வளோதான். இந்த மசாலாலாம் ரெடியாக வரதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கும். அவ்வளோதாங்க. இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வரணும். ஏன்னா இறா வந்து நம்ம ஒரு 4 நிமிஷத்துல போட்டு எடுத்துகிட்டு போகிறோம்.
அதனால் மசாலா நல்லா வேக வச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் போடணும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ப்ரான் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல, ஏன்னா ப்ரான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக வைக்கிறோம். வேக வைக்கும் போது நடுவில் கிண்டி விடணும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை திறந்து பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோன்ட்டு. தண்ணிலாம் ஊற்றாதீங்க எப்படின்னு, ஏதாவது செய்யும்போது மட்டும். உங்கள் கிரேவியாக வேணாலே கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இது மறுபடியும் திறந்து கொஞ்சம் கிளறி கொடுப்போம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, எறா கிரேவி ரெடி. இப்போ நீங்கள் கிரேவி வேணும்னா இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இல்லை கொஞ்சம் இதை சுண்ட விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். ஸோ எறா மசாலா மாதிரி இருக்கும், அது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபைனல் டச்சுக்கு நம்ம இதில் மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி இலையை தூவி விடும். எனக்கு இந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் எது சமைச்சாலும் கொத்தமல்லி இலை பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பேச்சுலர் கிச்சனு, நம்ம எப்படி வேணால் செய்யலாம், இப்படி தான் செய்யணும் கிடையாது. அவ்வளோதாங்க, சுவையான ப்ரான் கிரேவி ரெடி.